வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க. அதாவது மகாராஷ்டிரா அரசியலில் தேர்தலுக்கு முன்பு திருப்பம், இப்போ அதை விட திருப்பம். சுப்ரியா சுலே மத்திய அமைச்சர் ஆகிறார். இன்னும் குறிப்பிட்டு சொல்லலாம், தாவத் தயாராகும் 8 எம்பிக்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே கூட்டணியை முறிச்சுக்கிட்டு வெளியில் போயிட்டார். இப்போ அந்த முனிசிபல் தேர்தலில் தனியாக நிற்கணுங்கிறாரு. உத்தவ் தாக்கரே சரத்பவார் இவரை நம்ம பட்னாவிஸை வந்து ரொம்ப நல்லவருங்கிறாரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சரத்பவார் அணியில் இருக்கக்கூடியவர்கள் கூட ரொம்ப நல்லவருங்கிறாங்க. சுப்ரியா சுலே வந்து இப்போ தேவேந்திர பட்டஸ் நல்லா வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காருங்கிறாங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது கூட்டணி கணக்கு இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா மகளுக்காக சரத்பவார் இறங்கி வருவார். அதானி இந்த சரத்பவார் போய் பார்க்க போகிறாரு. ஏற்கனவே 2 பேர் சந்தித்தது நம்ம பார்த்தோம்ல தேர்தலுக்கு முன்பு. பார்க்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இவ்வளோ நாள் ஏற்றுக்கொண்டு இருந்த அதானி கூட உத்தவ் தாக்கரே 2 பேர் ராசி ஆகிட்டாங்க. தொடர்ந்து நம்ம இந்த பேசும்போது ஒன்று சொல்லுவோம், அதிமுக பிஜேபி காங்கிரஸ் இதெல்லாம் ஒரு பேசுவாங்க. பணம் அதிகாரங்கும் போது எல்லாரையும் ஒன்றிணைக்கும். இந்த பணம் அதிகாரம் அப்படிங்கிறது ஏழைகள் அது ஒரு தனி ஜாதி, நடுத்தர மக்கள் ரொம்ப பாவப்பட்ட ஜாதி, உயர்தட்டு மக்கள் அப்படிங்கிறவங்க அவங்களுக்குன்னு தனி உலகம், அவங்களுக்குன்னு தனியாக ஒரு செட்டப் இருக்கும். நம்ம சும்மா சொல்லிக்க வேண்டியதான், இவங்க அவங்கள திட்டுறாங்க அவங்கள திட்டுறாங்கன்னு, எல்லோரும் ஒன்று தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி என்ன காட்சிகள் மாறுகிறது. அதாவது அஜித் பவாரோட அம்மா ஆஷாபாய் அவங்க போய் சரத்பவார் வீட்டில் பேசியிருக்காங்க. எல்லாம் குறைய கூடும், என்னங்க என்ன சொல்லுவாங்க, என்னப்பா பெரிய நீ ஏதோ தம்பி போயிட்டு ஜெயிச்சிட்டான், நீ கொஞ்சம் பார்த்து வாப்பா, இறங்கி வாப்பா, எல்லாம் ஒன்றா இருக்கணும்பா. அஜித் பவார் யாருப்பா, நீ வளர்த்த பையன்பா, கொஞ்சம் பார்த்து வாங்கப்பா. என் பையன் வந்து துணை முதல்வராக இருக்கான், என் மருமக சுப்ரியா சுலே வந்து வீட்டில் உட்காந்துருக்கிறது எப்படி எம்பியாக இருக்கிறது, மத்திய அமைச்சரான எப்படி இருக்கும், எல்லோரும் போகிறாங்க, நம்ம ஏன்பா போகக்கூடாது, இன்னும் 5 வருஷம்பா மோடி ஆச்சு, இன்னும் 5 வருஷம்பா மகாராஷ்டிரா, என்ன பண்ணுவீங்க, அதனால் நீங்கள் எல்லாம் சேர்றது தான் தம்பி நல்லது பேசுவாங்க. அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி ஆஷாபாய் வீட்டில் போய் பேசியிருக்காங்களே. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயம் நீரடித்து நீர் விலகாது. இது ஒரு புது டைலாக், எப்பயுமே சொல்லுவாங்க, நீரடித்து நீர் விலகாது அப்படின்னு ஒரு புது தத்துவம். எத்தனையோ விஷயத்தை பார்த்துருக்கோம். இங்கே வந்து கலைஞர் குடும்பம் முரசொலி மரண் சண்டையெல்லாம் நடந்தது பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒன்றானாங்க. இந்த மனஸ்தாபம் இதெல்லாம் இந்த குடும்பத்துக்குள்ளே எப்படி ஒன்றாயிருவாங்க. அன்புமணி ராமதாஸ் சண்டை போடுற மாதிரி இருக்கும், ஒன்றாயிரும். ஆனால் ஒன்று அடிக்கடி சொல்லுவோம், இந்த சகோதர விரோதம் அப்படிங்கிறது அது பல வீட்டில் அது பெரிய பிரச்சனையாகும். அதெல்லாம் ஒன்றும் சேராது. இதில் வந்து என்னென்னா இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, நீங்கள் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்நாடுனா பிரச்சனை இல்லை, அடுத்த ஒரு 3 வருஷத்தில் வந்து எம்பி தேர்தல் வருதுப்பா, அப்போ பார்த்துக்கலான்லாம். இது அப்படி இல்லை. இப்போ தான் எம்பி தேர்தல் முடிஞ்சு உடனே வந்து தேர்தல், இன்னும் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு வெயிட் பண்ணணும். நீங்கள் ரொம்ப கஷ்டம், நடத்தணும், கட்சியை நடத்தணும். திடீர்னு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் போயிட்டார், யார், நம்ம உத்தவ் தாக்கரேக்கு என்ன பிரச்சனை, ஷிண்டே போய் எதிர் முகாமில் உட்காந்துருக்கார். ஷிண்டேவை அடிக்கணும்னா இன்றைக்கி உத்தவ்கிட்ட இருக்கிறது எம்பிக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஷிண்டே விட. அப்போ என்ன நினைக்கிறார் உத்தவ், ஏற்கனவே நம்ம பிஜேபியோட தான் இருந்தோம், பிஜேபிகிட்ட போயிடுவோம், அவரும் இந்துத்துவா நம்மளும் இந்துத்துவா, 2 ஒன்று தானே. என்றைக்கு வந்து பாபர் மசூதி இடிப்புற அன்றைக்கி அவங்க கட்சியில் இருக்க ஒருத்தர் சூப்பர்னு ஒரு ட்வீட்டை போட்டார், அன்றைக்கே முடிவாயிடுச்சு. உத்தவ் தாக்கரே என்றைக்கு ரொம்ப தெளிவாக இருப்பார், அவர் இந்துத்துவா தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. இந்துத்துவாவை விட்டு நாங்கள் விலகி விட்டோம். அதாவதுங்க, ஏற்கனவே மோடி மாதிரி ஒரு அயோக்கியர் இல்லைன்னு சொன்னவர் தான் ஐயா நிதிஷ்குமார். ஏன்னா அப்போ நல்லா தெளிவாக புத்தியோடு இருந்தார். சொன்னாரா இல்லையா, அவரை ஏங்க நான் போய் பார்க்கணுன்னு சொன்னாரா இல்லையா. இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தில் அவங்களுடைய ஜேடியுடைய கூட்டத்தில் நிதிஷ்குமார் சொன்ன வார்த்தை, இந்தியாவில் நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன், எவ்வளோ தலைவர்களை பார்த்துருக்கேன், ஆனால் ஒன்றுமே தெரியாத ஒரு சேடிஸ்ட் மனப்பான்மை உண்ட ஒருவர் தான் ஐயா இருக்கிறாருன்னு கை காட்டினவர் தான் ஐயமோ இப்போ இருக்கவர் பிரதமர். அப்புறம் அவர் கூட போல் காரி ஆகணுன்னா எந்த லெவலுக்கு இறங்கணும், ரொம்ப வீம்பு பிடிச்சோம்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது, அவ்வளோதான். இன்றைக்கி நிதிஷ்குமார் நல்லா இருக்கார். அந்த பக்கம் போகிறீங்களே, ஏங்க நேற்று தான் அவர் நல்லவர், நீங்கள் ஆமாங்க அவர் நல்லவர், தேஜஸ்ரீ அவரோட கூட்டணி, அப்படி இருந்துட்டு இந்த பக்கம் வந்து கூட்டணி, என்னங்க இங்கே வெறும் நல்லவருங்கிறீங்க, காரி ஆகணும். இந்த பக்கம் அந்த பக்கம் பல்டி குமார்னு சொல்லு, நீ என்னது கோமாளி குமார்னு சொல்லு, இல்லை வந்து டுபாக்கூர் குமார்னு சொல்லு, இல்லை மெண்டல் குமார்னு கூட சொல்லு, எனக்கு என்ன காசு துட்டு மணி அவ்வளோதான் எனக்கு முக்கியம், அப்படி தானே போயிட்டுருக்காரு. சார் அரசியலே அப்படி ஆகிடுச்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை. கொள்கைக்காக யாருங்க இருக்கா, கொள்கை சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால தான் நம்ம கோவம் வரும். நீங்கள் யாராவது வந்து அதிமுக கொள்கையோடு இருக்கிறது, திமுகவோட என்னங்க கொள்கையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, காசு தாங்க எல்லாத்துக்கும்.
இன்றைக்கி சாதாரணமாக ஒருத்தர் வேலைக்கு யார் வரா கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி வந்து கட்சி தொண்டர்கள் விடாப்பிடியாக எடப்பாடி முதலமைச்சராக்க வேண்டும், ஸ்டாலினை ஆக்க வேண்டும், இல்லை இங்கே காங்கிரஸை ஆக்க வேண்டும், எத்தனை பேர் வராங்க கொஞ்சம் கிளம்பி வருங்க. ஒரு காலத்தில் இருந்ததுயா, தேசப்பிதா காந்தி அவர்கள் இருந்தார். காந்தி அவர்கள் கூப்பிட்டார், அனைவரும் அரசியலுக்கு வாருங்கள் அப்படிங்கும்போது வந்தாங்க. காமராஜர் ஐயா வந்தார், நல்லகண்ணு வந்தார். இன்றைக்கி தலைவர்கள் தம்பியா எல்லாம் வாங்கப்பா கட்சிக்கு அப்படின்னா டாஸ்மார்க்கில் இருந்தோம், அந்த இதில் இருந்தோம், ரவுடிகளில் இருந்தோம், அவங்க தானே வராங்க. அப்படி தானேங்க. இப்போ நீங்கள் வெளியில் பாருங்களேன், யார் வந்து அரசியல் இருக்க முடியும்? அரசியலில் ரொம்ப நியாயமாக இருக்கிறது சில பேர் தான். பல பேர் அவர் அங்கே ரியல் எஸ்டேட்டுங்க, அந்த பாரு அவர் தான் டெண்டர் எடுத்திருக்காருன்னு. ஓ அப்படியாங்க, ஆமாங்க. இவர் வந்து ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு, ரொம்ப நல்லவர். இவர் எந்த கட்சியில் இருக்கார்? அவருக்கு கட்சியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவருக்கு கட்சி ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்கள், நம்ம பார்க்குற இயல்பாக பார்க்குறவங்கெல்லாம். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லாம் காஸ்ட்லி ஆகிடுச்சு. அப்போ அரசியலும் காஸ்ட்லி, ஓவர் காஸ்ட்லி அரசியல் தான். நோகாமல் சம்பாதிக்கிற ஐடியா அங்கே தான் இருக்குது. இல்லைனா வந்து 10 ரூபா கூட வழி இல்லாத, துண்டு பீடி கூட வழி இல்லாதவர்கள் இன்று மிக 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 அதாவது நினச்சே பார்க்க முடியாது. இப்போ மகாராஷ்டிராவில் என்ன நடக்குது? மகாராஷ்டிரா தான் நடக்குது. எவ்வளோ நாள் சும்மா இருப்பாங்க? மோடிக்கு எம்பி வேணுங்க. இப்போ என்ன சிக்கல்னா, மோடி அந்த எம்பியை பெற்றுட்டார்னா நிதிஷ் நாயுடுக்கு ஆபத்து. இப்போ நிதிஷ் நாயுடு தான் பதப்பதப்பாக இருக்கணும். ஏன்னா ஒருவேளை சரத்பவார்கிட்டருந்து 8 பேர் வந்துட்டு உத்தவ் தாக்கரேட்டிருந்து வந்துட்டாங்கன்னா மோடி வந்து ஸ்ட்ராங் ஆகிடுவார் இன்னும். அப்புறம் அப்பா நீ கிளம்புங்க தம்பி, நிதிஷ் வாப்பா, தலையிலே 2 அடி அடித்து தட்ட வேண்டியது. அப்படி தான் பண்ணுவாங்க பிஜேபி. எதையும் பண்ணும் பிஜேபி. காரியம்னா காலையும் பிடிக்கும், காலிலேயே உளும். காரியம் ஆகிவிட்டால் இடி சிபிஐ உள்ளிட்டவங்களும் அமைப்பும் கொஞ்சம் கூட கூச்சமே பார்க்க மாட்டாங்க. ஐயா நிதிஷ்குமார் அவருக்கும் கூச்சம்லாம் இல்லை. நாயுடு அவர் ஊரை விற்றுருவார். இதான் இன்றைக்கி நிலம்பரம். இப்போ என்ன நடந்துட்டுருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில்? ஏற்கனவே பேசியாச்சு. இப்போ என்ன பிரச்சனை? அதானி வந்து பேச்சு முடிப்பார். அதானி ஏங்க பேசி முடிப்பார் நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஏன்னா ஐயா மோடியும் ஒன்று தான், அதானியும் ஒன்று தான். அதானி தான் பெரிய பெரிய டீலிங். அதானி தான் டீல் பண்ணுவார். இது பெரிய டீலிங்னால அதானி இது டீல் பண்ணுவார். வாங்க எல்லாம் கொடுக்குறேன் நாங்கள் வாங்க அப்படின்ட்டு. இப்போ தாராவி ப்ராஜெக்ட் சூப்பராக நடக்கும். எல்லா கட்சியும் ஆதரவு. ஒரே ஒரு கட்சி காங்கிரஸ். நம்ம தொடர்ந்து சொல்லுவோம், இந்தியாவிலேயே நம்ம ஏன் காங்கிரஸ் ஆதரிக்கணும்னா, மோடி என்ற ஒருவரை சமரசம் இல்லாமல் எதிர்க்கக்கூடிய கட்சி ராகுலும் பிரியங்காவும். அவங்க என்றைக்காவது கூட்டணிக்கு போவாங்களா? இதில் என்னென்னா, சுப்ரியா சூலே கூட வந்து இப்போ தயங்குறாங்க, சரத்பவாரும் தயங்குறாரு. என்னங்க இது மதச்சார்பற்றலாம் சொல்லிட்டோம், டக்குன்னு போய் மாறலாமா? இமேஜ் என்ன வருது? 85 86 வயசாகுது சரத்பவாருக்கு. ஆனால் அவருக்கு என்ன சிக்கல்னா, பொண்ணுங்க குடும்பம் வந்து பேசுது அப்படின்னா மனம் மாறலாமான்னா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதே சரத்பவார் அவர்கள் தான் தேர்தலுக்கு முன்பு மோடி அவர்கள்ட்ட போய் மோடி அவர்களும் ஒரே ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க. நம்மளே இப்போ சொன்னோம், என்னங்க தப்பாக இருக்கேங்க, இப்போ எலெக்ஷன் வரப்போது இப்போ போய் அவர் கூட போய் நீங்கள் நிற்கிறீங்களே. அதுக்கப்புறம் அதானி போய் பார்த்தாரு. என்னங்க அது அதானி நம்ம திட்டுறோம், அவரே வீட்டில் போய் பார்த்தாரு. இங்கே ஸ்டாலின் வந்து அதானியை நான் பார்க்கவில்லை அப்படிங்கிறாரு. சரத்பவார் ஆமாம் நான் பார்த்தேன்னு ஃபோட்டோவே வருது வெளியில். அப்புறம் அவர் முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ இன்றைக்கி என்ன நடக்குது? சத்தம் இல்லாமல் பிஜேபி ஒரு பெரிய காரியம். பிஜேபிக்கு சிம்பிள் காரியம். அவங்க என்ன நினச்சிட்டாங்க, எப்படி இந்த 8 பேரை உள்ளே வந்துட்டாங்கன்னா சரத்பவார் சுப்ரியா சூலே மட்டும் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க, மத்திய அமைச்சர் கொடுத்துருவாங்க. ஒரு மத்திய அமைச்சர் கொடுத்துட்டாங்கன்னா, ஒன்றிய அமைச்சர் ஆகிட்டாங்கன்னா நிதிஷுக்கும் நாயுடுக்கும் சிக்கல். உத்தவ் தாக்கரே வந்துட்டாருன்னா அவங்க பையனுக்கும் ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்து எம்பி ஆக்கி விட்டாங்கன்னா, அமைச்சராக்கி விட்டாங்கன்னா முடிஞ்சது கதம். அதுக்கப்புறம் அவ்வளோதான். வாங்கப்பா, இந்தி வாழாக்களுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாகிடும். இப்போவும் சொல்கிறோம், இந்தியா முழுக்க பிரியங்கா காந்திக்கான ஒரு அலை வீசுது. நம்மளுடைய அந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசலான் இருக்கோம். ஒரு ஆங்கில ஊடகம் எடுத்ததில் இதுவரை இல்லாத அளவுக்கு யூபி, பீகார், மகாராஷ்டிரா இந்த 3 மாநிலங்களில் தான் அதிக செல்வாக்கு பிரியங்கா காந்தி. அதனால் வந்து காலம் கண்டிப்பாக மாறுங்க. ஏதாவது என்னங்க, காற்றடிக்கும் பக்கம் நீங்கள் போகிறீங்க, நீங்கள் எவ்வளோ நாள் அந்த காற்று அடிச்சிடும்? எவ்வளோ நாள் இங்கே காற்றடிக்கும்? எல்லாம் கண்ணிமைக்கும் நேரத்தில் மாறக்கூடிய வாழ்க்கை. இதில் வந்து நீங்கள் வந்து ஓவராக அவங்களுக்கு நீங்கள் நினைக்கலாம், அதாவது மனிதன் நினைப்பது உண்டு வாழ்வு நிலைக்கும் என்று அப்படிங்கிறாங்கல்ல, இயற்கை நினைப்பது உண்டு பாவம் மனிதன் என்று. அவ்வளோதான் நம்ம என்ன சொல்கிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மோடி அவர்கள் மிக மிக பக்காவாக சில கணக்குகளை போட்டுக்கொண்டு இருக்கிறார். ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரில. இப்போது பலப்படுத்தக்கூடிய வேலை தொடங்கிவிட்டது. இப்போ இந்த 8 எம்பிக்களோட போகிறாங்கல்ல, 8 எம்பிக்களுக்கும் நீங்கள் மினிஸ்டர் கொடுக்க முடியாது, ஒருத்தருக்கு தான் கொடுப்பீங்க. அந்த 8 எம்பிக்கள் அமைதியாக இருப்பாங்களா? ஏன்னா அஜித் பவாரில் இருக்கக்கூடிய சூரஜ் அவர் சொல்கிறார், இல்லை சரத்பவார் எங்களோட சேர்ந்தா எங்களுக்கு வலிமைன்ட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மேத்தா நம்ம சரத்பவார் கூட இருக்கார். அவர் அதெல்லாம் இல்லைங்க, பேசிகிட்டு இருக்காங்க, உண்மை, அதெல்லாம் மாற மாட்டார்.
இன்னொன்று சுப்ரியா சுலே கூட ஒரு விஷயத்துக்காக தான் பாராட்டினாங்க. அவங்களாம் என்றைக்குமே மதச்சார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருப்பாங்கிறாங்க. நம்ம தொடர்ந்து என்னன்னாங்க, சுப்ரியா சுலேவோ சரத்பவாரோ அவங்களுக்கு போகணும்னு எண்ணம் இல்லை. ஆனால் தொடர்ந்து குடும்பத்திலிருந்து வரக்கூடிய நெருக்கடிகள் தான் ஒரு மனிதனை பலவீனப்படுத்தும். அந்த நெருக்கடிக்கு இவர்கள் பணிகிறார்களான்னு தெரியல. நம்ம பொறுத்தவரைக்கும் அவங்க பணிஞ்சா இன்னும் நல்லது. நம்ம அதான் தொடர்ந்து சொல்லுவோம். நீங்கள் அவர்கள் பணிகிறார்கள் என்ற மக்கள் அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க சார். நீங்கள் வந்து நின்னா தான் நினைங்க. நீங்கள் வந்து காங்கிரஸுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். அப்புறம் அந்த அந்த அங்கே அங்கே மகாராஷ்டிராவில் எதிர்க்கட்சி காங்கிரஸ் மட்டும்தான். எம்எல்ஏக்கள் போகிறாங்களோ போகட்டும். பிரியங்கா ராகுல் இவங்க முகம் இருக்குது பாருங்கள், எல்லோரும் போயிட்டாங்க. நாங்கள் மட்டும் மோடி அரசுக்காக கடைசி வரைக்கும் இருப்போம். மக்களுக்கு காங்கிரஸ் மீதான ஒரு நம்பிக்கை இன்னும் அதிகமாக வரும். காங்கிரஸ் இதுக்கெல்லாம் அச்சப்பட வேண்டாம். என்னென்னா மொத்தமாக எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் இன்னும் நல்லது தான். சேருங்க. ஏன்னா இப்போ சேரலைன்னா மட்டும் இந்த காங்கிரஸ்க்கு என்ன கிடைக்க போகுது? சரி, ஒருவேளை நீங்கள் இந்த 8 எம்பிக்கள் 8 பேர் எடுக்கிறீங்க. நிதிஷ் வந்து மோடியவே ஆதரிப்பார் நினைக்கிறீங்க? நிதிஷ் என்ன நினைப்பார்? நமக்கு ஹோல்டு இல்லை, இனிமேல் என்ன பண்ணலாம்? ஓரளவுக்கு தான் நிதிஷும் நாயுடும் பொறுவாங்க. அந்த பக்கம் ஒன்று போனால் இந்த பக்கம் ஒன்று வெளியே வரும். எல்லாம் ஒரே இடத்த இருக்க முடியாதுங்க. ஏன்னா நிதிஷும் நாயுடும் அதிகாரம். இப்போ வந்து மோடி வந்து ஃபோன் பண்ணால் எடுக்கிறாரு. இப்போ மோடிக்கு எம்பிக்கள் கிடச்சிருச்சா ஃபோன் பண்ண எடுப்பார்? பிஆரா? நிதிஷ் யாருன்னே தெரியாதுப்பா, வர சொல்லாதப்பா, கேட்டை போடுன்ட்டுவார். நாயுடுவா? அவரெல்லாம் வர சொல்லாத. நிதிலாம் ஒன்றும் இல்லைப்பா, போக சொல்லுப்பான்ருவார். பவன் கல்யாண் நீங்கள் வாங்க, பவன் கல்யாண் ஜி வாங்க, கட்சியில் நம்ம கூட இறங்க. பவன் கல்யாணை இணைச்சிருவார். இந்த பக்கம் உத்தவ் தாக்கரே கட்சியில் ஆள் எடுக்கிறது, சரத்பவார் கட்சியில் ஆள் எடுக்கிறது, மெஜாரிட்டி கிடைத்து விட்டது. எங்களுக்கு யாரும் தேவையில்லை. முடிஞ்சு போச்சா? பவன் கல்யாணம் ஒரு செக்காக வச்சு விட்ருவார். யாருக்கு? நம்ம இவருக்கு, நாயுடுக்கு. அந்த பக்கம் சிராக் பாஸ்வானுக்கு அமைச்சராக இருக்கார். நாயுடு உங்கள் ஆளுக்கெல்லாம் அமைச்சர்லாம். சிராக் பாஸ்வானுக்கு நிதிஷ்குமாருக்கு வைப்பார். எதையும் செய்வார். இது வந்து முக்கியமான தகவலாக பார்க்குறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.